இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விசிகாவின் நிலைப்பாடு இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதற்கான சூழல் கனியவில்லை. இப்போது நாம் அதை அழுத்தி கேட்பது அப்படின்றது வலதுசாரிகளுக்கு வாய்ப்பாக மாறிவிடும் அப்படின்றதால நாங்கள் இப்போ அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் அதில் பின்வாங்கவும் இல்லை, அந்த கருத்திலிருந்து மாறுபடவும் இல்லை அப்படின்னு திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். நம்மோடு பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். ஜுபேர், இப்போது காங்கிரஸ் அதை வலியுறுத்துகிறது. ஆனால் விசிகா இந்த சூழலில் நாங்கள் வலியுறுத்தலை, ஆனால் நாங்கள் அதை கைவிட்டுறவும் இல்லை அப்படின்றப்போ காங்கிரஸோடு சேர்ந்து விசிகாவும் இணைகிறது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல அவர் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லிட்டார். இது தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் பதிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி தான் இது. காங்கிரஸ்க்குள் இருக்கக்கூடிய பாஜக அரசு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் செய்யக்கூடிய ஒரு குழப்பம். இதனால் இங்க இருக்கக்கூடிய மதசார்பற்ற இந்த கூட்டணி, தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி சிதைந்து விடக்கூடாது, குழப்பம் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது தான் திருமாவளவன் அவர்களுடைய தெளிவான விளக்கம். எங்களுக்கும் அதே கோரிக்கை இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிற கோரிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனா அதற்கான காலம், நேரம், சூழல் இது கிடையாது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கேட்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. அது இரண்டு தலைமை பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். பொது வழியில் சர்ச்சைகளை ஏற்படுத்தி கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறத மிக தெளிவாக இன்னைக்கு அந்த அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது தெரிய வருது. இந்த புரிதல் ஏன் காங்கிரஸ்க்கு இல்ல அப்படிங்கிறது தான் தெரியல. தொடர்ந்து இன்னைக்கு கிரிஜோடங்கர் என்ன சொல்றாரு, திருமாவளவன் சொல்வது இந்த சூழல்ல கேட்பது வலதுசாரிகளுக்கு ஆதரவாக போயிடும் அப்படின்னு திருமா சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் கேட்க நியாயம் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தலைக்கு பாயசம் கேட்கிற மாதிரி தானே, அவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் கொடுங்க அப்படின்றதுடைய துணி தானே இது. இல்ல, அது இந்த சூழ்நிலையில் அவர் அந்த எங்களுடைய இதை விட்டுடுன்றாரு. கூட்டணியில் ஆட்சியில் பங்குங்கிறது எங்களுடைய கோஷம் தான், எங்களுடைய ஆசை தான். ஆனா அதுக்கான காலம் இது இல்லைங்கிறாரு, அந்த சூழல் இல்லைங்கிறாரு. தமிழ்நாட்டில் கால் பதிப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை, அந்த கூட்டணி சிதைஞ்சிடக்கூடாதுங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, எங்களுக்கும் அதே நிலைப்பாடு தான், ஆனா கேட்கறதுக்கு சூழ்நிலை இல்லைங்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு கட்சி கேட்கணுமா வேணாமாங்கிறத இவர் எப்படி முடிவு பண்ணாதான் சொல்றாரு. அது அவங்களுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் மேலிடத்துல சொல்லிட்டு தான் நான் இதை பத்தி எல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. மேலிடத்துல 17ஆம் தேதி ராகுல்கிட்டே சொல்லியாச்சு அப்படின்றாரு. சோ இது ராகுலுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இங்க ஒரு கலகம் நடக்குது அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, இது ஒரு கட்டத்துக்கு மேல் இவர் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விருப்புகளை மாணிக் தாக்கூர் செஞ்சுட்டு இருக்காரு மாதிரி தான் தெரியுது. கிரிஜோடங்கர் என்ன சொல்றாரு, வெளியில நேத்து கூட அவர் சம்பந்தமா அறிக்கை வந்திருக்கு, கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம்ன்றாங்க தமிழ்நாடு பொறுப்பாளர். அப்படி இருந்தவர் மீண்டும் மீண்டும் பேசுறாருன்னா இவருக்கு தனிப்பட்ட அஜெண்டா இருக்கிறது. மாணிக் தாக்கூர் அவர்கள் தனிப்பட்ட அஜெண்டாவோடு காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்குள் ஆசீர்வாதமும் இருக்கோ ராகுல் இருந்து. இல்ல இப்ப இவர் செயல்படுகிற செயல்பாடுகளை பாக்குற பொழுது இவர் தன்னிச்சையாக செயல்படுற மாதிரி தான் சந்தேகம் வருது. கிரீஜோடங்கர் ஒரு மாதிரி பேசுறாரு, இவர் ஒரு மாதிரி பேசுறாரு. தலைமையுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஜோடங்கர் யார்ட்டையும் பேசாதீங்கிற இவர் பேசுறாரு. அப்ப இவருக்கு தனிப்பட்ட ஏதோ ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாருங்கிறதான் தெரியவருக்கு. நன்றி திரு ஜுபேர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. திருமாவளவன் இன்னொரு கட்சி கேட்கணுமானா கேட்கலாம், அது அவங்களுடைய உரிமை. அதே நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய நோக்கம் இருக்குது. இப்போ அதற்கான காலம் சூழல் கனியவில்லை. அது வலதுசாரிகளுக்கு, அதாவது பாஜக உள்ளிட்டவங்களுக்கு வாய்ப்பாக மாறிவிடும், அது கூட்டணியை சிதைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்றதால இப்போ நாங்கள் கேட்கல, அழுத்தம் கொடுக்கல அப்படின்றாரு. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் தலைமையிட்ட சொல்லிட்டு தான் இதை பற்றி பேசுகிறோம், அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்றாரு மாணிக்கம் தாக்கூர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.